ஜூலி படிக்கும் பள்ளிக்கூட விளையாட்டு மைதானம். இப்போ லஞ்ச் பிரேக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெளியில் உட்காந்துருக்காங்க கிரவுண்ட் கிட்ட. இந்த பையன் பேர் மதன்ராஜ். இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க வீக்கான ஒரு பையனை பிடிச்சி உன்னோட லஞ்ச் மணிலாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். லஞ்ச் மணி அப்படிங்கிறது அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை எனக்கு கொடுன்னு சொல்லி இந்த பையன் கேட்டு அதை பறிச்சிட்டு இருக்கான். ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இந்த மதன்ராஜ். டேய் மதன்ராஜ், அவனை விடுறா கீழே. பெரிய வீராங்கனை மாதிரி ஜூலி அந்த இடத்துல வந்துட்டு மதன்ராஜை மிரட்டிட்டு இருக்கா. மதன்ராஜ் சொல்கிறான், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்க, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்கிறான். எனக்கு குங்ஃபுலாம் தெரியும், அவனை விட்டுரு. ஜூலி சொல்கிறத காதில் வாங்காமல் இவன் பாட்டுக்கு அந்த பையனோட காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். 1 2 3 செத்தா ஜூலி. மதன்ராஜோட டவுசர் அவுத்து விட்டதுனால அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். ஜூலி அடிக்கிறதுக்காக கிட்ட வரான். அடிக்கிற மாதிரி கிட்ட வந்த மதன்ராஜ், நீ எல்லாம் பார்க்கறதுக்கு குட்டி சுண்டலி மாதிரி இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லி விரட்டுறான். இப்படி சொன்ன உடனே ஜூலிக்கு செம்ம கோவம் வந்துடுது. யாரை பார்த்தா குட்டி சுண்டலின்னு சொன்னேன்னு ஒரே உத மதன்ராஜை நாக் அவுட் பண்ணி அவன் மேலே காலை வச்சு போஸ் கொடுத்துட்டு இருக்கா பாருங்களே. ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து ஆரவாரப்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஜூலியோட டீச்சர் உள்ளே வந்துடுறாங்க. என்னாச்சே, யார் கத்திட்டு இருக்கதுன்னு கேட்கும்போது ட்ரூ வந்து மாட்டி கொடுத்துட்றான் ஜூலியை. அவள் தான் அந்த பையனை அடிச்சிட்டா. மிஸ் நான் இல்லை மிஸ், அவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. அவன் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும் ஜூலி, ஆனால் அந்த பையனை நீ சாச்சிருக்க கீழே. எப்படி உன்னால் முடிஞ்சதை? உங்கள் மாமாவை நீ நாளைக்கு கூட்டிட்டு வா. மிஸ், என்னோட மாமாவால் வர முடியாது, அவர் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. ஒரு எரிமலை குகை. எங்கேயோ இருக்க ஒரு எரிமலை குகையில ஜாக்கியே வவ்வாலெல்லாம் துரத்திட்டு இருக்கு. இதுதான் ஜூலி சொன்ன அந்த பிஸ்னஸ் ட்ரிப்பா? எப்படியோ கஷ்டப்பட்டு மேப்பை பார்த்து அங்கே 3 குகையில இருக்க ஒரு குகைக்குள்ள ஜம்ப் பண்ணி ஜாக்கி கரெக்டான இடத்துக்குள்ள போயிடுறான். இது ஒரு எரிமலை குகை அப்படிங்கறதுனால ஃபுல்லா நெருப்பு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல புகையா இருக்கு, செம்ம சூடா இருக்கு அந்த இடமே. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஜாக்கி எதுக்கு இந்த குகைக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ ஒரு மந்திரக்கல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்படியே ஜூம் வச்சா அது டிராகன் முத்திரை உள்ள மந்திரக்கல். எப்படியோ மேலே ஏறி அந்த மந்திரக்கல்ல சூட்டோட சூடா எடுத்தா டார்க் அந்த இடத்துல வந்து அந்த மந்திரக்கல்ல பறிச்சிடறானுங்க. ரொம்ப நன்றி ஜாக்கி, இதை வாங்கிக்கோ. அந்த இடம் வெடிச்சதுலேருந்து எரிமலை குழம்பு வந்துட்டு இருக்கு. அவனுங்க 3 பேர் ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போயிடறானுங்க. என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லி ஜாக்கி அவனுங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். எப்படியோ உள்ள இருந்து ஜாக்கி வெளியே தப்பிச்சு வந்து மேலே பார்த்தா அவனுங்க போயிட்டானுங்க பறந்து. ஷெண்டுவை கட் பண்ணி காட்டுறாங்க. இது வரைக்கும் அவனோட ஆட்கள் எந்த மந்திரக்கலையுமே சரியா கொண்டு வந்து கொடுத்தது இல்ல. என்கிட்ட இருக்குது ஒரே ஒரு மந்திரக்கல், அதுவும் ஆடு முத்திரை உள்ளது. அதை வச்சு என்னால பெருசா எந்த விஷயமும் பண்ண முடியாது. இப்போ வேல்மாண்ட் சொல்றான், இல்ல எங்க ஆளுங்க போயிருக்கானுங்க, இந்த தடவை அதிகபட்ச டெக்னாலஜி அவனுங்கள்ட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன், கண்டிப்பா இந்த மந்திரக்கலை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்குன்னு சொல்றான். கிளிப்பானுங்க தின்னுட்டு தூங்குறதுக்கு தான் அவனுங்க லைக்கு, நீயும் தான் அப்படின்னு சொல்லி ஷெண்டு சொன்னோடனே வேல்மாட்டுக்கு செம்ம கோவம் வந்துடுது. கடுப்பான வேல்டர் அவனோட கையில இருக்க அந்த கம்பை வச்சு ஷெண்டுவோட சிலையை உடைக்கிறதுக்காக வரான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஷெண்டு அதோட ஷேடோ கான்ஸை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ணிடுது. இந்த வேகத்தை மந்திரக்கல்ல கண்டுபிடிக்கிறதுல காட்டுன்னு சொல்லி ஷெண்டு கலாய்ச்சி விட்டுருது. வேல்மாண்ட் இப்போ அவனோட ரூம்ல நடந்துட்டு இருக்கான். அங்கேயும் இங்கேயும் ஷெண்டு மேல செம்ம கோவமா இருக்கான். ஒரு சிலை நம்மளை இப்படி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கான். இந்த நேரம் கரெக்டா நம்ம டார்க் ஹேண்ட்லேருந்து அந்த மந்திரக்கல்லை கொண்டது நம்ம வேல்மாண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. சபாஷ், நல்ல வேலை பார்த்தீங்க. ஆனால் இந்த மந்திரக்கல்லை அந்த ஷிண்டு கிட்ட கொடுக்க போகிறது கிடையாது. என்னடா மந்திரக்கல்ல இருந்து நெருப்பு வருதுன்னு சொல்லி வேல்மாண்ட் டார்க் ஹேண்ட்ல இருக்க மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதுதான் இதோட சக்தியா? பவர் ஆஃப் கம்பஷன், அதாவது எரிய வைக்கிறது, வெடிக்க வைக்கிறது, இது எல்லாமே இதோட சக்தி. இப்போ வேல்மாண்ட் அதை எடுத்து கையில் வைக்கும் போது அந்த மந்திரக்கல் அவனோட கைக்குள்ள பதிஞ்சிருது. அந்த சக்தி முழுக்க அவனுக்குள்ள ஏறிடுது. ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரீஸ்லயே மந்திர கற்களுக்குன்னு அளவெடுத்து செய்யப்பட்ட சில பேர் இருப்பாங்க. அதுல டிராகன் மந்திரக்கலுக்கான ஆளு நம்ம வேல்மாண்ட் தான். என்னடி இது? 13ஆம் பிரிவு. கேப்டன் பிளாக் கிட்ட ஜாக்கி சொல்லிட்டு இருக்கான், மந்திரக்கல்லை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன், ஆனால் அவனுங்க என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டானுங்க. ஹெலிகாப்டர்ல அவனுங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து என் உயிரை காப்பாற்றி கொண்டு வரதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா போயிடுச்சுன்னு சொல்லி ஜாக்கி கேப்டன் பிளாக்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். கேப்டன் பிளாக் என்ன சொல்றாருன்னா, இந்த மந்திர கற்கள் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, மந்திரம் மாயம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் இந்த மந்திர கற்கள் எல்லாமே அவங்க கைக்கு கிடைச்சா அவனுங்க பெரிய தொகைக்கு வித்துருவானுங்க. அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி கேப்டன் பிளாக் வந்து ஜாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜாக்கி சொல்றான், இந்த டிராகன் மந்திரக்கலுக்கு என்ன சக்தி இருக்குன்னு எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த சக்தி என்னங்கறத கண்டுபிடிச்சானுங்கன்னா அது பெரிய பிரச்சனையா மாறும்னு சொல்லி ஜாக்கி சொல்றான். பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஓடி வந்து ஜூலி ஜாக்கியை கட்டி பிடிக்கிறா. மாமா, உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன காலுக்கு அடிபட்டு இருக்கு? ஐயோ, நான் வேணா மருந்து எடுத்து வந்து மருந்து போட்டு விடவா அப்படின்னு பேசிட்டு இருக்கா ஜாக்கி கிட்ட. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண ஸ்கூல்ல? ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு ஜாக்கி கரெக்டாக கேட்டுறான். இப்போ அங்கிள் கரெக்டாக உள்ளுக்குள்ளே வராரு. ஆமாண்டா ஜாக்கி, அவள் ஸ்கூலில் ஏதோ பண்ணிட்டாலாமா, அதனால் அவங்க டீச்சர் அம்மா என்னைய பார்க்கணுன்னு சொன்னாங்க.
போனா போதுன்னு உன்னையும் பார்க்கணும்னு கூப்பிட்டாங்களாம். சரி வா இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி அங்கிள் சொல்றாரு. அங்கிள் நீங்க செக்ஷன் 13க்குலாம் வர மாட்டேன் கடையிலே தங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன செக்ஷன் 13 நினைக்கிறீங்க? கடையோட ஓனர் கிட்ட கடை முழுக்க மூட்டை பூச்சியா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதனாலதான் ஒரு 3 நாளைக்கு மூட்டை பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொல்லி என்னை வெளியே எங்கேயாவது தங்க சொல்லியிருக்காரு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியலடா, மருந்து அடிக்கிறானாமா. நான் அந்த காலில் இப்படி நசுக்கியே கொண்டுருவேன். இந்த தாத்தாவோட ஒரே கூத்தா இருக்க போது. இப்போ ஜாக்கி ஜூலியிட்ட கேட்குறான், என்னாச்சு எதுக்கு உன்னோட டீச்சர் என்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது ஜூலி சொல்கிறா, இல்லை ஜாக்கி என்னோட டீச்சருக்கு உன்னை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா, அதனால தான் உன்னை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஜூலி சொல்கிறா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒருத்தர் வராருல, இவர் பேர் தான் ஆலிவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கேப்டன் பிளாக் கிட்ட டார்க் அண்ட் ஒரு முக்கியமான இடத்த கொள்ளையடிக்க வந்திருக்கானுங்க, அந்த இடத்துல போய் அவனுங்களை பிடிச்சிடலாம், அவனுங்கள்ட்ட பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் இருக்குது, அவனுங்க செவரெல்லாம் வெடிக்க வச்சுட்டு இருக்கானுங்கன்னு சொல்கிறாரு. சிசிடிவியில் இதை பார்த்த கேப்டன் பிளாக்கு வால்மாண்டே வெளியில் வந்துட்டானா, அப்போ இவனை கண்டிப்பாக போய் பிடிச்சவனு சொல்லிட்டு இவனால தலைமறைவாக இருந்த வால்மாண்டை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க மொத்தமா எல்லாருமே. ஜூலியும் கேப்டன் பிளாக் பின்னாடியே ஓட பாக்குறா. ஜாக்கி கொஞ்சமா அவளை பிடிச்சி இழுத்து, நமக்கு ஸ்கூல்ல வேற ஒரு வேலை இருக்கு வா போலான்னு சொல்லி ஜூலியை கூட்டிட்டு போயிடுறான். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான டயலாக் வரும். ஜாக்கி என்ன சொல்லுவானா, நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், நான் என்னோட வேலையை தான் பார்ப்பேன், நீ ஒரு ஸ்டூடெண்ட், நீ உன்னோட வேலையை தான் பார்க்கணும், வா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லுவான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சான் பிரான்சிஸ்கோ மத்திய ரிசர்வ் வங்கி. சிசிடிவி கேமரால பார்த்து அதே பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க டார்க் ஹேண்ட். சுட சுட கரன்சி. இந்த பக்கம் ராசப்பா கொஞ்சம் காசு எடுத்து அவனுக்குன்னு வச்சுக்கிறான். இப்போ டார்க் ஹேண்ட் ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அந்த டிவைஸில் என்ன காட்டுதுன்னா, இந்த பேங்க்கை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி காட்டுது. செக்ஷன் 13 இருக்க மற்றவங்களையும் கூட்டிட்டு கேப்டன் பிளாக் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கேப்டன் பிளாக்கோடைய மிகப்பெரிய ஆசை வேல்மாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால அவர் எல்லாரையும் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு அவர் தனியா உள்ள போறாரு. கேப்டன் பிளாக் கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போய் பார்த்தா வேல்மாண்ட் அந்த இடத்துல ரொம்ப கொடூரமா நின்றுட்டு இருக்கான். உன் கைகளை உயர்த்து வேல்மாண்ட். போயிட்டு வா கேப்டன் பிளாக். ஜூலி படிக்கும் பள்ளிக்கூடம். கிளாஸை கட்டடிக்கிறது, மரத்து மேலே ஏறுறது, டீச்சர் சொல்றதை கேட்காதது, ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா செஞ்சுட்டு வராதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ் மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்க ஒரு பெரிய பையன் அவனை அடிச்சே கீழே சாச்சிட்டா. இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியுது சொல்லுங்க மிஸ்டர் ஜாக்கி. ஜாக்கியை கேள்வி கேட்டா அங்கிள் பதில் சொல்றாரு, இவனை இப்படிதான் சின்ன வயசுல இதே மாதிரி குரங்க செட்டப் பண்ணிட்டே இருப்பான். இந்த ஜிங்ஃபூன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா ஜூலி, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அட அது ஜிங்ஃபூ இல்ல, குங்ஃபூ. எதிரி நம்மளை தாக்க வரும்போது நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக அடிக்கிற கலை அது. ஐயோ அங்கிள் வளரிட்டு இருக்காரே. ஜூலி இந்த மாதிரி பண்ணதுனால 2 வாரத்துக்கு ஜூலி ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி டிடென்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ ஜாக்கி ஜூலி அங்கிள்லாம் வெளியே வராங்க. 2 வாரத்துக்கு சஸ்பென்ஷன் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அந்த பையன் என்ன பண்ணான்னு கேட்கவே இல்லை அவங்க தெரியுமா? என்னை பார்த்து குட்டி சுண்டலின்னு சொன்னான். அதை கேட்டோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் அவனை அடித்தேன். இப்போ இந்த இடத்துல ஜாக்கி ஒரு டைலாக் சொல்கிறான், இது ரொம்ப முக்கியமானது, கேட்டுக்கோங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அதாவது கோவத்தில் நீ எந்த விஷயத்த பண்ணாலும் முட்டாள் மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லி ஜாக்கி சொல்கிறான். இப்படி உதச்சிருக்கணும் அவனை சொல்லி நிறுத்துங்களா. ஜாக்கி ஜூலிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சொல்லுங்க. இப்போவே வரேன். பொதுநல மருத்துவமனை. கேப்டன் பிளாக்கை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஜாக்கி அவர் பார்க்கறதுக்கு வந்தப்போ ஆலிவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறான். ஆலிவர் சொல்கிறாரு, வால்டர் மிகப்பெரிய வெடிகுண்டை இவர் மேலே விட்டு எரிஞ்சிட்டான்னு சொல்கிறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த வால்டரை இப்போ உள்ளுக்குள்ளே ரூம் சர்வீஸில் இருந்து ஒருத்தவங்க ஒரு ஃப்ளார் வேஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளார் வேஸில் யார் அனுப்பியிருக்காங்கிற பேரை பார்த்தா வேல்மாண்ட்னு போட்டிருக்கு. வால்டர் நக்கலா அவன் ஒரு ஃப்ளார் வேஸை கொடுத்து அனுப்பியிருக்கான். அந்த ஃப்ளார் வேஸை குத்துற மாதிரி வந்த ஜாக்கி கோவப்படுறோம், நம்ம முதல்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறான். ஐயோ என்னால் சுத்தமாக முடியலை. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேப்டன் பிளாக், அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி நான் வெளியில் போகிறேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? 2 வாரங்களுக்கு பிறகு 2 வாரம் கழிச்சு ஜூலி மறுபடியும் ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூல்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது இந்த மதன்ராஜ் பையன் ஜூலியை ஃபாலோ பண்ணிட்டே வரான். போச்சுரா, இவன் நம்மளை அடிக்கிறதுக்கு தான் வரான், நம்ம மறுபடியும் இவனை திரும்பி ஏதாச்சும் அடிச்சிட்டோன்னா நமக்கு அடுத்த 2 வாரம் டிடென்ஷன் வந்துடும், ஜாக்கி நம்மளை போட்டு வெளுத்து எடுத்துருவான், தேவையில்லாத வேலை, பேசாம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறா. என்னதான் ஓடினாலும் மதன்ராஜ் இவளை பிடிச்சிடுறான். யா என்னை அடிக்காத, எனக்கு பயமா இருக்கு. ஜூலிக்கு ஒரே ஷாக்கு, என்ன இவன் சண்டை போட மாட்டேறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இவன் கேட்கறான், எனக்கு நீ சண்டை போடுறதுக்கு சொல்லி கொடுப்பியா? நீ குங்ஃபு கரெக்டான முறையில் கத்துருக்க தானே, எனக்கும் சொல்லி தெரியான்னு கேட்கறான். 13ஆம் பிரிவு.
இப்போ ஜூலியும் ஜாக்கியும் மனசை அமைதியா வச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் கத்திட்டு இருக்காரு, என்னடா இடம் இது? என் வீடுல எதுவா இருந்தாலும் கை கெட்டின தூரத்துல இருக்கும் தெரியுமா? இங்க ஒரு காஃபி குடிக்கணும்னாலும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குடா. எவனுமே என்னை அங்கிள்னு கூப்பிட மாட்டேங்கிறான், எல்லாரும் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டு இருக்கானுங்க. முதல்ல அவனுங்க வாயெல்லாம் கட்டி வைக்கணும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு மொட்டை பிளாக் தான்டா காரணம். என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. கேப்டன் பிளாக் பற்றி யார் பேசினாலும் எனக்கு உடனே கோபம் வந்துடுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வால்மார்ட் தான். இப்போ ஜாக்கி தனியாக வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ செக்ஷன் 13ல ஒரு நியூஸ் வருது. என்னன்னா வால்மார்ட் மறுபடியும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு வருது. இதை கேட்டுட்டு ஜாக்கியும் அவங்களோட சேர்ந்து வால்மார்ட்டை பிடிக்கிறதுக்கு போறேன்னு சொல்றான். இப்போ ஜூலி ஜாக்கியை தடுக்கிறா. நீ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஜாக்கி, நீ இதெல்லாம் போகக்கூடாது. நீ போனீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து. நீ இப்போ ஏற்கனவே கோவத்தில் இருக்குன்னு சொல்லி ஜூலி வந்து அவனை தடுக்கிற போக விடாம, நீ தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஸ்டூடெண்டோட வேலையை பார்க்கணும், ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நீ ஒன்றும் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கிடையாது ஜாக்கி. முதல்ல நீ இங்கே இரு. நீ அந்த இடத்துக்குலாம் போய் வால்மார்ட்டோட சண்டை போட வேணாம். ஆனா ஜாக்கி கேட்குற மாதிரி இல்லை. என்னோட நண்பனை தாக்குனவன நான் போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்கி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்போ அங்கிள் சொல்றாரு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் புல்லியன் டெபாசிட்டரி, அமெரிக்க தங்கம் வைப்பு மையம். அமெரிக்கால தங்கங்களை வச்சிருக்க நிறைய இடங்கள்ல ஒரு இடம் தான் இந்த டெபாசிட்டரி. இங்க வால்மார்ட் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்துடுறான் அண்டர் கிரவுண்ட் வழியா. பாக்குறதுக்கே செம்ம பயங்கரமா இருக்கான். அவனுடைய நெத்தில நரம்பு விடைச்சிட்டு கண்ணெல்லாம் செம்ம ரெட் கலர்ல இருக்கு. அந்த டாலிஸ்மனோட ஃபுல் பவரே அட்டைன் பண்ணிட்டான் வால்மார்ட். செக்ஷன் 13 டீம்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க வால்மார்ட்டை பிடிக்க. இப்ப வெளியிலே அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. ஆலிவர் சொல்றாரு, இப்போ உள்ள போய் ஆகணும், அங்க ஒரு கொடூரமான ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் திருட போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க விட மாட்டேங்க. பெர்மிஷன் ஆஃபீஷியலாக எங்கள்கிட்ட கவர்மெண்ட் சைட்லேருந்து வரணும்னு சொல்கிறாங்க. நான் செக்ஷன் 13லேருந்து வரேன். என்ன 13? செக்ஷன் 13 ஒரு சீக்ரெட் டிபார்ட்மெண்ட். அதை பற்றி உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் உள்ளே விட்டுங்களா எங்களை? இந்த பக்கம் ஜாக்கி அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் யாருக்கும் தெரியாம அந்த பில்டிங்க்கு உள்ள போயிடுறான். உள்ளுக்குள்ள டார்க் அண்ட் கும்பல் அந்த தங்கத்தை எல்லாத்தையுமே எடுத்து கடத்திட்டு இருக்கானுங்க. ஜாக்கி இதை மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம பார்க்கும் போது வால்மார்ட்டோட கையில அந்த மந்திரக்கல் இருக்கதை பார்க்கறான். அப்போ இதை வச்சுதான் நம்ம கேப்டன் பிளாக் அட்டாக் பண்ணிருப்பாங்கிறத ஜாக்கி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இனிமே நான் அந்த தங்கத்தெல்லாம் வச்சு உலகத்தையே ஆள போறேன். ஆனா இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த மொட்டை கேப்டன் பிளாக் இல்லாம போயிட்டானே. இதை கேட்டு கடுப்பான ஜாக்கி ஓங்கி அங்க இருக்க கம்பி அடிக்கிறான். இந்த சத்தம் கேட்டு டார்க் அண்ட் திரும்பி பார்த்துறானுங்க. மேல ஜாக்கி நின்றுட்டு இருக்கான். அவுச், கை போச்சே. வால்மார்ட் ஜாக்கியை பார்த்த உடனே அந்த சக்தியை வச்சு அவனை அட்டாக் பண்றான். ஜாக்கி மேல இருந்து கீழே விழுந்துடுறான். நல்ல வேளை ஜாக்கிக்கு பெருசா எந்த ஒரு அடியும் இல்லை கேப்டன் பிளாக் மாதிரி. ஜாக்கி இப்போ வசமா சிக்கிட்டான். வால்மார்ட் அவன் கிட்ட வந்து உன்னோட ஃப்ரெண்டோட கதையை முடிச்ச மாதிரி உன்னோட கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். வெளியே ஸ்டில் செக்ஷன் 13ல இருக்கவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல உள்ள வரதுக்கு. உள்ளுக்குள்ள வால்மார்ட் ஜாக்கியை கொல்றதுக்காக அந்த பவரை யூஸ் பண்ண போகும்போது பின்னாடி இருந்து ஜூலி வந்துடுறா. ஜூலி கூட அங்கிள் வந்திருக்காரு. இப்போ ஜாக்கி வால்டரை பத்தி கேட்கறான், உனக்கு மத்த மந்திரக்கள் வேணுமான்னு சொல்லு, நான் உனக்கு அந்த மத்த மந்திரக்களையும் எடுத்துறேன். செக்ஷன் 13 எங்க இருக்குங்கிறத நான் உனக்காக காட்டி கொடுக்குறேன்னு சொல்றான். வால்டரும் ஓகேன்னு சொல்லி நம்புறான். செக்ஷன் 13 உனக்கு பின்னாடி இருக்கு. டார்க் அண்ட் ஜூலியையும் பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஃபைட்லாம் நடக்குது. ஜாக்கி, ஜூலி, அங்கிள்னு சொல்லி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், எங்கே ஓடுற குட்டி சுண்டலியே? ஜாக்கியோட சண்டை போட்டுட்டு இருக்க வால்மார்ட்டுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் உச்சி தலைக்கு ஏறிடுது. அவனோட சக்தி மொத்தமாக யூஸ் பண்ணி ஜாக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சண்டையில் ஜாக்கி வந்து தோத்து போகிற நிலைமையில இருக்கும்போது வால்மார்ட்டை மோதுற மாதிரி ஜூலி ஒரு ஃபோர்க் லிஃப்ட் எடுத்துட்டு வந்துடுறா. வால்மார்ட் தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து விலகும் போது ஜாக்கியை அப்படி காப்பாற்றி கூட்டி போயிடுறா ஜூலி. ஏற்கனவே போட்டு வச்ச அண்டர் கிரவுண்ட் ஹோல் வழியா வால்மார்ட் தப்பிச்சு போயிட்டு அவங்க ஏற்கனவே வச்சிருக்க அந்த ட்ரக் மேலே ஏறி நின்னுக்கிறான். அதுல தான் தங்கத்தை லோட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ அந்த ட்ரக் எடுத்துட்டு ராசப்பாவும் வால்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அங்கிள், நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அங்கிள்? ரொம்ப டேஞ்சரான இடம் இது தெரியுமா? ஜூலி வேற கூட்டி வந்திருக்கீங்க. ஜாக்கி டைப் அங்கிள் சொல்றாரு, ஒன்னாலே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எப்படி தனியா இந்த இடத்த டேக்கிள் பண்ணுவ? அதனால தான் நானும் ஜூலி இந்த இடத்துக்கு வந்தோம். நீ ரொம்ப கோபப்பட்டு இருக்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி மூளையை யூஸ் பண்ணு, கண்டிப்பா நீ இன்னைக்கு ஜெயிப்பன்னு சொல்லி அங்கிள் அட்வைஸ் போடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷெண்டுவை காட்டுறாங்க. ஷெண்டு தனியா வால்மார்ட் எங்கே போனேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஷெண்டு செம்ம கடுப்பாயிருச்சு. 2 வாரமா நான் கத்திட்டு இருக்கேன், இந்த வால்மார்ட் எங்கே போனானே தெரியலன்னு சொல்லிட்டு ஷேடோ கான்ஸ் எல்லாருமே வர சொல்லி அந்த வால்மார்ட் எங்க இருக்கான்னு பாருங்க, அவன் மந்திரக்கல் எடுத்துட்டானா அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி ஏவி விடுது. இந்த பக்கம் வால்மார்ட்டும் ராசப்பாவும் வந்துடுறாங்க. ஒரு டாக் யார்டு இருக்கு, அங்க கார்கோல கொண்டு போறதுக்காக ஒரு ராஃப்ட் இருக்கு. அந்த ராஃப்ட்ல தங்கத்தை எல்லாத்தையுமே லோடு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப ஜாக்கி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறான். அவன் வால்மார்ட்டை நோக்கி போறான். ஜூலி சொல்றா, அவன்கிட்ட பெரிய சக்தி இருக்கு, ஜாக்கி என்ன பண்ண போறான்னு சொல்லி அங்கிள்கிட்ட கேட்கும்போது அங்கிள் சொல்றாரு, அவன் ஒன்னும் உன்னைய மாதிரி இல்ல ஜூலி, சொன்ன அட்வைஸை கரெக்டா எடுத்துக்குவான், இப்ப பாரு மூளையை யூஸ் பண்ணுவான். ராசப்பா அந்த ராஃப்டை எடுத்து மூவ் பண்றான். இப்போ 2 பேரும் தப்பிச்சு போக பாக்குறானுங்க. ஜாக்கி அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி இந்த ராஃப்ட்டுக்குள்ள வந்துடுறான். இந்த கோல்டு சரியில்லை, தூக்கி போட்டுறவா?
என் தங்கத்துல கை வைக்காத. ஓகே, தூக்கி போட்டுருவா. பணக்காரனா இருவ. இது தூக்கி போடுறேன், இதை தூக்கி போறேன், அதை தூக்கி போறேன், இதை தூக்கி போறேன், அதை தூக்கி போறேன், தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு செத்தடா. வேல்மாண்டோட அட்டாக்ல இருந்து ஜாக்கி தப்பிச்சு நீச்சல் அடிச்சு வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் வேல்மாண்டும் அந்த மொத்த ராஃப்ட்டுமே உள்ளுக்குள்ள இருக்க அந்த தங்கத்தோட சேர்த்து மூழ்கிடுது தண்ணிக்குள்ள. கஷ்டப்பட்டு எப்படியோ தண்ணிக்குள்ள இருந்து கரையை ஒதுங்கிட்டான் வேல்மாண்ட். என் கையை பிடிச்சி தூக்கி விடுன்னு சொல்லி கை கொடுக்குறான் ராசப்பா கிட்ட. ராசப்பா கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஷாடோகான்ஸ் வந்து கையை பிடிச்சி அந்த மந்திரக்களை எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. வேல்மாண்ட் பயப்படுறான், ஷிண்டுவை ஏமாத்தின தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான்னு. பொதுநல மருத்துவமனை. கேப்டன் பிளாக் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு. ஜாக்கி தான் கேப்டன் பிளாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிருன்னு சொல்லியிருக்காரு. அதனால ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஜாக்கி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஆலிவர் வராரு. தண்ணிக்குள்ள இருக்க எல்லா தங்கத்தையுமே நாங்க ரெக்கவர் பண்ணியாச்சு, எதுவுமே வந்து மிஸ் ஆகலன்னு சொல்லி சொல்றாரு. கேப்டன் பிளாக் உடனே வால்டர் என்ன தப்பிச்சிட்டானு கேட்கும்போது ஆமா வால்டர் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி நம்ம கேப்டன் பிளாக் கிட்ட ஆலிவர் சொல்றாரு. ஓகே, நீங்க கடைசி என்ன பாத்தீங்க கேப்டன் பிளாக்னு சொல்லி ஜாக்கி கேட்கறான். கேப்டன் பிளாக் சொல்றாரு ஏதோ மிகப்பெரிய வெப்பன் ஒன்று வச்சிருந்தா அதை வச்சு என்னை தாக்கிட்டான், ஆனா நீ சொல்ற மாதிரி மந்திர சக்தி எல்லாம் வச்சு தாக்கலன்னு சொல்லி கேப்டன் பிளாக் சொல்றாரு. இப்ப கூட கேப்டன் பிளாக்கு மந்திர சக்தி மேல நம்பிக்கை வரல. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷெண்டுவை காட்டுறாங்க. ஷெண்டு கிட்ட தான் இப்போ இந்த டிராகன் மந்திரக்கல் இருக்கு. ஷேடோ கான்செப்ட் வந்து ஷெண்டுகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ஷெண்டு சொல்லுது என்கிட்ட 2 மந்திரக்கல் இருக்கு, இன்னும் முக்கியமான ஒரு மந்திரக்கல் அடுத்து நீ போய் எடுத்துட்டு வரணும், அதனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொல்லுது. வேல்மாண்ட்டும் என்னை மன்னிச்சிருங்க, சாரி, இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றான். இருந்தாலும் வேல்மாண்ட்டுக்கு காசும் தரமாட்டேங்குது, வேலையும் வாங்குது, அசிங்கமும் படுத்துதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா இருக்கான் ஷெண்டு மேல. கட் பண்ணி ஜூலியை காட்டுறாங்க. ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட்ல மதன் ராஜுக்கு குங்ஃபு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கோவப்படக்கூடாது, மனதை ஒரு நிலையா வச்சுக்கோன்னு சொல்லி பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் 2 குழந்தைங்க பாலுக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. மதன்ராஜ் போய் அவங்க 2 பேரையும் விலக்கி விடுறான். 2 பேரும் கோவப்படாம மூளையை பயன்படுத்தி விளையாடுங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.